ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டுக்கலாம், கருவேப்பிலை ஒரு அரை கைப்பிடி போட்டுக்கலாம், ஒரு 10 பல் பூண்டு, 4-5 வரமிளகாய் போட்டுட்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம், இஞ்சி ஒரு கட்டை விரல் அளவுக்கு, உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 தக்காளி பழம் போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இதோட வரமிளகாய் தூளும் போட்டுட்டு நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நெய் விட்டுட்டு ஹோல் ஸ்பைசஸ் போட்டு 1/2 கிலோ மட்டன் போட்டு நல்லா நெய்யிலே வதக்கிக்கோங்க. இது வதங்கினோடனே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயம், உப்பு, வரமிளகாத்தூள் எல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. இதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடலாம். ரொம்ப டேஸ்டான சிம்பிளான மட்டன் சுக்கா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.